வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்க வாசகம் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்கரதுண்டாய தன்னோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் கீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனி பெச்சர் ஆகாவ கேதாவனுங்க. ஓம் ஸ்ரீம் கிரீம் பஞ்சபோத வசிவிசியம் ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசியம் ஓம் லங்கு வந்து பஞ்சபோத வசிவிசியம் ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சந்திர பகவான் வந்து ஒவ்வொரு லக்னத்தில் நிற்கும் போது என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு ரிஷப லக்னத்திற்கு சந்திர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு பார்த்தோம்னா 3 குடையவராக வர்றார். சந்திர பகவான் எப்படின்னா 3 குடையவர். அவர் வந்து பார்த்தோம்னா ரிஷப லக்னத்தில் நிற்கும் போது அங்கே உச்சமாகிறார். ரிஷப லக்னத்தில் சந்திர பகவான் உச்சமாகிறார். ஓகேங்களா? தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடம் 3ஆம் இடம். வெற்றி ஸ்தானம், போட்டி பந்தயங்கள் வெற்றி ஸ்தானம், இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து சந்திரன் பலம் பெறுகிறார், உச்ச பலம் பெறுகிறார். இன்னொன்று சந்திரனை பார்க்கும்போது இன்னொன்று நம்ம கவனிக்கணும், வளர்வரை சந்திரனா தேய்வரை சந்திரனா அப்படின்னு பார்க்கணும். அதை பொறுத்து பலாபலங்களை பார்க்கணும். சந்திரனோட பலன்கள் பூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னா வளர்வரை சந்திரனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், பராசக்தி வழிபாட்டை செஞ்சுக்கணும். தேய்வரை சந்திரனாக இருந்தால் பத்ரகாளியோட வழிபாட்டை வச்சுக்கணும், எச்சினி வழிபாட்டையும் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் சொல்கிறது. ஓகேங்களா? அதனால நீங்கள் தேய்வரை சந்திரனா வளைவரை சந்திரனா அப்படின்னு பார்க்கணும். அங்கே சந்திரன் வந்து உச்சமாகிறாரு. நல்ல ஒரு அற்புதமான பலாபலன்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம்னா ரிஷப லக்னத்திற்கு மிதுனம் 2ஆம் இடம், 3 குடையவன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து நிற்கும் போது ஓரளவுக்கு மீடியமான பலாபலன்கள் தான் நடக்கும். ஓகேங்களா? மீடியமான பலாபலன்கள் தான் ரிஷப லக்னத்துக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 3 குடையவன் 3ஆம் இடம் கடகத்திலேயே ஆட்சி வளரும் போது தைரியம் வீரியம் எல்லாம் ஆகும். ஏன்னா லக்னத்தில் என்ன உச்ச புஷன் இருந்தாரோ அதே மாதிரி ஆட்சி பலம் பெறும்போது இளைய சகோதர வழியிலாம் நற்பலன்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும், நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 3 குடையவன் 4ஆம் இடம் போய் அமரும் போது சிம்மம், அது நட்பு வீடு சந்திரனுக்கு. ஓகேங்களா? இளைய சகோதர வழியில் ஓகேங்களா வீடு வாசம் சொத்து ஏற்படுறது, சகோதரர்கள் உதவியின் மூலமாக இடம் பொங்கி வாங்கிறது, இதெல்லாம் ஏற்படும். ஓகேங்களா? சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். ஓகேங்களா? 4ஆம் இடத்துல இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானாதிபதி வந்து 5ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மதிப்பு கூடும். ஓகேங்களா? நற்பெயர்கள் ஏற்படும், குலதெய்வத்தினோட அனுகிரகமும் கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்தானம் தான் அது. 3 குடையவன் 5ஆம் இடம் ஏற்படும் போது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 3 குடையவன் 6ஆம் இடம் போயிருப்பாங்க. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் ஏறி அமரும் போது நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். விபரீத ராஜயோகங்கிற அமைப்புக்குள்ள நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி 3 குடையவன் 7ஆம் இடம் ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல போய் வரும்போது நல்ல மனைவியின் மூலமாக ஒரு ஏற்படும். தைரியமான மனைவி, வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு மனைவி ஏற்படும். நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். சகோதர வழியின் மூலமாக ஒரு பிஸ்னஸ் அமைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஒரு நல்ல ஸ்தானம் தான், நல்ல பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ரிஷப லக்னத்திற்கு 3 குடையவன் வந்து அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம் குருவோட வீட்டில் போய் நிற்கும்போது அது வந்து விபரீத ராஜ்யங்கிற அமைப்பில் வரும். ஆனால் குரு பார்வை பெற்றோ ஒரு சுபகிரகனோட பார்வையை பெற்று இருக்கும்போது அது பலன்கள் நம்ம பார்த்து தான் சொல்லணும். ஓகேங்களா? பார்த்து தான் சொல்லணும். 6, 8, 12ங்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பலன்களை நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இவர் இன்னொரு மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பலன்கள் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் 8ஆம் இடமாக இருந்தாலும் கூட. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடத்துக்கு வந்து 3 குடையவன் 9ஆம் இடம் ஏறி வரும்போது இது வந்து பார்த்தா திரிகோணாதிபதி, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் அமரும் போது பலன்கள் மீடியமாக நடக்கும். ஒரு 50% தான் பலன்கள் நடக்கும். அந்த அளவுக்கு சுப பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் 10ல் போய் சந்திரன் அமரும் போது 3 குடையவன் போய் அமரும் போது
இதுவும் ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் நடக்குது. ஏன்னா சனியோட வீடு, சனீஸ்வர பகவானோட வீடு, சனிக்கு பகை வீடு, உணர்ப்பு தோஷத்தை தர வல்லது. ஏன்னா மகரம் ஒரு கும்பத்தில் இருக்கும்போது சனீஸ்வர பகவான் இருக்கும்போது, சந்திர பகவான் இருக்கும்போது, சனியோட வீட்டில் சனீஸ்வர பகவான் வீட்டில் சந்திர பகவான் இருக்கும்போது அது உணர்ப்பு தோஷத்தை ஏற்படும், திருமண காரியங்களை தடை தாமதங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அது பார்த்து தான் அந்த ஏரிய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திர அதிபதி என்ன பொசிஷன் இருக்கிறாரு, குரு பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாவது 11ஆம் இடம் குருவோட வீடு, 3 நம்பும்போது நற்பலன்கள் மீதியாக நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம் 12ஆம் இடம், இங்கேயும் வந்து நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். குரு பார்வை பெற்று அல்லது அந்த ஸ்தானாதிபதி வந்து குரு பார்வை பெற்று அல்லது நின்ற நட்சத்திராதிபதி குரு பார்வை பெற்று இந்த திசைகள் நடக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? சந்திரன் நின்ற 12 ஸ்தானங்களையும் சந்திர பகவான் நிற்கும்போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பத்திரம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.